ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை ரவா கிச்சடி ரொம்ப டேஸ்டியாக உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 கப் சம்பா கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. அதை கடாயில் போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது கிச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 நிமிஷம் அப்படியே வறுத்துக்கோங்க. இந்த ரவை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறொரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்தோடனே இது கூடவே கொஞ்சமாக சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையெல்லாம் சேர்த்திக்கோங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே. வெங்காயம் வதங்கும் போதே இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ணி இஞ்சி கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இதுவும் வெங்காயம் கூடவே நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே இது கூடவே பொடியாக கட் பண்ண கேரட், பீன்ஸ் இது ரெண்டும் நான் இன்றைக்கி எடுத்துருக்குங்க. நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். காய்கறி சேர்த்திட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசால் சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. காய் நல்லா ஓரளவுக்கு 3/4 பாகம் நல்லா வெந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட் போட்டு மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 3 நிமிஷம் கழித்து பிளேட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. காய் ஓரளவுக்கு நல்லா நம்ம போட்ட காயெல்லாம் வதங்கி வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ரவைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணுங்க. நம்ம இந்த கப்பில் 1 கப் சம்பா கோதுமை ரவை எடுத்துருக்குறோம். அதுக்கு இன்றைக்கி 3 கப் நம்ம தண்ணி ஊற்றுறோங்க. ரவை பார்த்திங்கன்னா 3 கப் தண்ணி ஊற்றினா அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு சில ரவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா பிடிக்கும். 3லிருந்து 3/4 கப் மட்டும் ஊற்றுனீங்கன்னா இந்த சம்பா கோதுமை ரவைக்கு அளவு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ஊற்றின தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சு வந்துடும். அப்போ பிளேட் எடுத்து பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற சம்பா கோதுமை ரவையை அந்த தண்ணியில் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரவையை ஒரே அடியாக அப்படியே டப்புன்னு கொட்டிடாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு கரண்டி வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். எல்லா ரவையும் இந்த மாதிரி போட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி 3/4 பாகம் தண்ணி இழுத்து நல்லா வெந்து வந்துடும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்தோடனே ஒரு பிளேட் போட்டு மூடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இடையில ஒரு டைம் 2 டைம் எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. அப்பப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஊற்றின தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சம்பா கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆயிருங்க. நம்ம வெறும் தனியாக ரவை மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா கல்யாண வீடுகளில் கிடைக்கிற அந்த சம்பா கோதுமை ரவை கிச்சடியோட டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க. பார்க்குறதுக்கு இப்படி தெரியும். கொஞ்ச நேரம் ஆறுச்சுன்னா இது நல்லா உதிரியாக வந்துடுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.